ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம வருகிற வைகாசி 17, 18 தேதிகளில் நாம் கொண்டாடவிருக்கும் நமது பெருமானவர்களுக்கு அந்த ஆடு மேய்ப்பு திருக்கோல காட்சி திருவிழா, பாசுபத கங்கண திருவிழா, அப்புறம் மறுநாள் நாம கொண்டாடவிருக்கும் புத்தாடை புனைத்து திருவிழா, அதை பற்றியெல்லாம் நாம இன்னைக்கு பகிர்ந்து கொள்வோம். நம்ம எப்பயும் நம்ம எங்க திருவிழாவின் போதும் அந்த திருவிழாவுக்கு முன்னால நாம பகிர்ந்து கொள்வோம். அதுபோல இன்னைக்கு நாம வருகிற அந்த வைகாசி 17, 18 தேதிகளில் கொண்டாடவிருக்கும் திருவிழாவை பற்றி நாம எல்லாரும் இன்னைக்கு பேசி பகிர்ந்து கொள்வோம். வைகாசி 17ஆம் நாள் காலையில நமக்கு பௌர்ணமி கொடியேற்றம், அதுக்கப்புறம் இந்த திருவிழாவுக்கென்று சிறப்பாக பூராங்குடியேற்றம், இந்த 2 கொடியேற்றமும் சிறப்பாக நடந்தேறிய பின் அன்று மாலை 4 மணி அளவில் ஆடு மேய்ப்பு திருக்கோல திருவிழா, அந்த திருவிழாவை எல்லாம் நாம கொண்டாட இருக்கிறோம். இப்போ இந்த ஆடு மேய்ப்பு திருக்கோல திருவிழா, இந்த பாசுபத கங்கண திருவிழா, இது எல்லாமே பாட்டையர் பிரான் அவர்களது உத்தி உத்தரவின்படி நடந்த அந்த காரியங்களுக்கு தான் நாம திருவிழாவாக நடக்கிறோம். இந்த ஆடு மேய்ப்பு திருவிழாவே பிரானவர்களின் உத்தி உத்தரவின்படியே அந்த ஆடு மேய்க்கின்ற தொழிலாபரணத்தை நம்முடைய பெருமானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இது யாருடைய உத்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உத்தி அப்படின்னா உங்களுடைய அந்த ஐடியா, யாரோட ஐடியா? தனிகமணி பிரானவர்களுடைய. அவங்கதான் ஒரு பெரிய ஒரு உத்தி மலிந்த உத்தியோகனமாக இருந்தாங்க. அந்த உத்தியோகனத்துல நிறைய உத்திகள் மலிந்து, அந்த உத்திகளின் பிரகாரம் தான் அவங்க பெருமானவர்களை ஒரு பெரிய ஒரு தேவ உருவாக மாற்றி நமக்கு ஞான பிதாவாக தங்களுடைய அந்த குமாரரை நமக்கு ஞான பிதாவாக தந்தளினார்கள். அவங்கள என்னை உருவாக்கிய என் அப்பா அப்படின்னு நம்முடைய பெருமான் அவர்களும் அதை செய்வாங்க. அது போல எப்படியெல்லாம் அவங்களை உருவாக்கினார்கள் நமக்காக. இந்த நம்முடைய பாட்டனாராகிய தணிகை மணி பிரானவர்கள் நம்மீது வைத்திருந்த அந்த அன்பனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து நம்மளுக்கெல்லாம் ஞான பிதாவாக தங்களின் தவகுமாரரை தந்து அருளுவதற்காக அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய அந்த தவகுமாரரை உருவாக்கினார்கள், உருவாக்கினார்கள். நம்மீது வைத்த கருணையின் காரணமாக அவங்க 2 பேரும் பாடுபட்டு, இந்த பேரப்பிள்ளைகள் எல்லாம் எந்த பாடும் படக்கூடாதுன்னு சொல்லி இந்த பேரப்பிள்ளைகள் மேல நம்முடைய பாட்டையர் பிரான் அவர்களும் நம்முடைய தந்தையர் அவர்களும் அவர்கள் இருவருமாக சேர்ந்து பல உத்திகளை கை கொண்டு எப்படியெல்லாம் அவங்க பாடுபட்டு அந்த ஆடு மேய்ப்பு தொழிலாபரணத்தையும் ஏற்று அதன் பின் திருப்பரங்கிரி மலையில் அரிய தவம் செய்து எப்படியெல்லாம் உருவாகி நமக்கு ஞானபிதாவாக அவர்கள் வந்தார்கள் என்பதை நாம நினைவு கொள்வதற்காகத்தான் இந்த திருவிழாவை எல்லாம் நாம கொண்டாடவிருக்கிறோம். அப்போ இந்த ஆடு மேய்ப்பு திருவிழா தணிகமணி பிரானவர்களின் உத்தி உத்தரவின்படிதான் நம்முடைய தந்தையர் அவர்கள், நம்முடைய ஞானபிதா நெய்வேலி சாலை ஆண்டவர்கள் இந்த ஆடு மேய்ப்பு தொழிலை தொழிலாபரணமாக எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறத நாம முதல்ல பார்க்க போறோம். அப்போ பாட்டையர் பிரான் அவர்களுடைய உத்தி என்னவாக இருந்தது அப்படின்னா, பெருமானவர்கள் ஒரு சூரியனாக இருக்கிறாங்க. இந்த சூரியனுடைய பிரகாசம் எங்கேயோ மறைஞ்சு இருக்கிற மாதிரி தணிகை பிரான் அவர்களுக்கு தோன்றுகிறது. நாம தான் ஒரு மேகமாக அவர்களை மறைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த மேகமானது சற்று விலகி
எப்படி சூரியனுடைய பிரகாசத்தை இந்த மேகம் சில நேரம் மறைச்சுக்குமே, அதுபோல நாம இந்த அருஞ்சூரியனுடைய பிரகாசம் இந்த உலகத்துக்கு முழுமையாக கிடைக்காதபடி இவங்க நம்மளையே அண்டி கொண்டிருக்கிறாங்களே, நாம மேகமாக இருந்து இந்த அருஞ்சூரியனுடைய பிரகாசத்தை மறைத்து கொண்டிருக்கிறோமோ என்று அவர்கள் உத்தியில் தோன்றுகிறது போலும். அதனாலதான் அவங்க தன்னை அந்த மேகத்தை விலக்கி கொண்டு அவர்களை தனிமைப்படுத்தி இந்த அருஞ்சூரியனை இந்த உலகிற்கு வழங்க வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த உத்தி. அதனாலதான் நமக்கு அந்த ஆடுமைப்பு திருக்கோலப்பாவுல பெருமானவங்க தேசம் தெளிக்க வரும் கீரண செம்மல் தானிகை கூறு கூபேர மாசாறு மாமாரை கொண்டலுடன் தேசம் பலம் வரும் காலத்திலே. அப்போ ரெண்டு பேரும் எப்படி தேசம் வலம் வந்தாங்க, அந்த தேசமெல்லாம் செழிப்பதற்காக வரும் கிரணமானது யாருடன் சேர்ந்து அந்த அகில வலம் வந்தது? மாசரும் மாமரை கொண்டலுடன். கொண்டல்னாலே மேகம். அப்போ குருகொண்டல் அப்படின்னு அவங்க தனிமணிக்கிறான் அவர்களை குருகொண்டல் அவர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ அவங்க மேகமாக இருந்து இந்த தேசமெல்லாம் செழிப்பதற்கு ஒளி வீச வேண்டிய இந்த பெருங்கிரணத்தை நாம மேகமாக மறைத்து கொண்டிருக்கிறோமோ, அதனால இதை பிரித்து தனித்து வெளியேற்றி விட வேண்டும் என்று அவர்களுடைய அந்த உத்தியில் தோன்றுகிறது. அப்போ தங்களை நீங்காது தொடர்ந்து ஒட்டி படிந்துகிட்டு இருக்காங்களே, இவங்க பிரிய சொன்னா பிரியவே மாட்டேங்கிறாங்களே, அப்ப இவங்களை எப்படி பிரிய வைக்கிறது? அதுக்காகத்தான் முதல்ல இந்த ஆடு மேய்ப்பு தொழிலை கொடுத்து அவங்கள படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய வைப்பதற்கு பழக்குகிறார்கள். அதத்தான் நம்ம பெருமானவர்கள் ஆன்மீகத்துல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. தங்களை நீங்காது தொடர்ந்து ஒட்டி படிந்திருக்கும் எண்ணத்தினை மாற்றி பிரித்து தனித்துணிவு வர செய்யவும் மேட்டிமை என்னும் கொடிமை தரித்திரியம் எக்காலத்தேனும் உடை காணாது வேறரும்படியாயும் தாழ்மை தகையானது என்னாலும் பண வீசி எழுந்து உதயம் செய்யவும் ஜீவதகைமை பிறப்பின் மேய்ப்பு வளமானது தனதன பொறுப்பேறி நின்று சுமை தாங்கி விளங்க வருவதற்கெனவே பிரித்து வெளிக்கிளப்பி உலகத்தினிடத்தே விடுத்து இந்த காரணங்களை எல்லாம் சொல்றாங்க நம்முடைய தெய்வங்கள். அவங்களை நீங்காது தொடர்ந்து ஒட்டி படிந்திருக்கும் அந்த எண்ணத்தினை மாற்றி தனி துணிவு வர செய்யணும். மேட்டிமை என்னும் கொடிமை சக்கரம் இருக்கக்கூடாது. நாளைக்கு யாரு வந்தாலும், படித்தவரா இருந்தாலும் படிக்காதவரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும், இந்த ஆறறிவு படைத்த அந்த மனிதர்கள் குலம் எல்லாருக்கும் அவங்க இந்த மெய்யை வழங்க வேண்டும். அதுக்கு அவங்களுக்கு தாழ்மை தகை வேணும். அப்படிங்கிறத பழக்கிறதுக்காகவும் இந்த ஆறறிவு ஆடுகளோட கொஞ்ச நாள் பழகுனா அதுல விதவிதமான ஆடுகள் எல்லாம் இருக்குமே. நமக்கு பெருமானவங்க அந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலப்பாவுல எடுத்து காட்டுவாங்க எப்படி எல்லாம் இருந்த ஆடுகள் எல்லாம் அவங்க மேய்ச்சாங்க. அது போல இந்த மனிதர்கள்ல எத்தனை ரகரகமான மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் பின்னால மேய்க்க வேண்டியது வருமே. அதுக்கு பழக்கிறதுக்காக ஆறறிவு ஆட்டினை மேய்க்க இந்த ஐயறிவு ஆட்டினை மேய்க்கிறதுக்கு பழக்கிறாங்க. அப்புறம் இந்த ஜீவ தகைமை பிறப்பின் மேய்ப்பு வளமானது தனதென பொறுப்பேறி நின்று சுமை தாங்கி விளங்க வருவதற்கு, இந்த பொறுப்பு என்னோடது அப்படிங்கிற பொறுப்பு அவங்களுக்கு வரணும். அதுக்காக வேண்டி தனிகமணிக்கிறான் அவர்கள் பழக்கிறாங்க. பழக்கி தங்கள் திருவுள்ளத்தை எண்ணி உள்ளம் வைத்திருந்த எண்ணத்தின்படியே இப்பெரிய காரண காரிய செயலுக்கு வெளிக்கிளப்பி பிரித்து விடுவதற்கு வேண்டி ஆரம்பித்திட்டவர்களாய்
அந்த பிரிக்கிறதுக்கு ஆரம்பமாகத்தான் இந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலத்தை பெருமான் அவர்களுக்கு வழங்கினார்கள். அதற்காக முதலாக இந்த ஆடு மேய்ப்பின் பொறுப்பை எங்கள் நாயகம் அவர்களின் தலைக்கேற்றி வைத்த பிரானவர்கள். அப்போ அதுக்காகத்தான், நமக்காகத்தான், நமக்கு ஞானபிதாவாக அவங்கள முழுமையாக தந்தருவதற்காக முதலாக அவங்களுக்கு இந்த சூரியன் தனித்து ஒளிரணும், தனித்துணிவு வரணும். நாம ஒரு கொண்டலாக மேகமாக அவங்களை மறைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம இனி பிரிஞ்சு போயிடணும், இந்த மேகம் விலகிடணும், இந்த மேகத்தினுடைய மறைப்பு சிறிது கூட அந்த சூரியனுடைய கரணத்தை மறைக்க கூடாது என்று எண்ணி அவர்களாக பிரிந்து சென்று நமக்கு முழுமையாக நம்முடைய தெய்வமோர்களை நமக்கு அருளி செய்வதற்காக பாட்டை பிரானவர்களின் முதல் உத்தியாக இருந்தது இந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலத்தினை நமது பெருமானவர்களுக்கு வழங்குவது. அதுக்கப்புறம் இரண்டாவது உத்தி, அவர்களுடைய இரண்டாவது உத்தி என்னவாக இருந்தது? இப்படி எல்லாம் அவங்களை ஏறுருவாக்கி அவங்களுக்கு தனித்துணிவு வரவச்சாச்சு. ஆடு மேய்ப்பு தொழில பழக்கி அது எப்படி எல்லாம் பழக்கிறாங்க? முதல்ல 1 நாள் 2 நாள், 1 நாள் பிரிந்து வெளியூர் சென்று பகல் முழுதும் தங்கி இரவு வந்தார்கள். அப்போ 1 நாள் பிரிந்து பழகினாங்க. அதுக்கப்புறம் 2 நாள், 3 நாள், அப்புறம் 4 நாளாக, அப்புறம் வாரத்துக்கு ஒரு தரம், இப்படியே படிப்படியா பழக்கிறாங்க. பழக்கி ஒரு சமயம் 12 நாள் வரை வராது தங்கிவிட்டார்கள். அப்போ பெருமானவர்களுக்கு தாங்கவே முடியல, 12 நாள் பிரிந்ததே இல்லை. அப்போ பெருமானவர்கள் ஏக்கம் தாங்காதவர்களாய் ஆடுகளை மேய்த்து நேரமே ஓட்டி தொழுவில் அடைத்து பட்டி பூட்டி சாவியை அங்குள்ள ஒரு கிழவியிடம் ஒப்படைத்து விட்டு பாட்டை பிரானவர்களை தேடி சென்று அவங்க ஒரு இடத்துல கண்டு இரவு பூராம் அவங்களோடைய தங்கி இருந்து அதிகாலை நேரமே திரும்ப எழுந்து திரும்பவும் பட்டி திறந்து ஆடு மேய்த்தார்கள். இப்படியெல்லாம் பிரிச்சு பழக்கி தங்களுடைய பிரிவை அவங்களுக்கு பழக்கிட்டாங்க. பழக்கி இந்த 1 ஆண்டு இப்படியே அந்த பிரிவை பழக்கி வர்றாங்க. அதுக்கப்புறம் ஓராண்டுக்கு அப்புறம் ஓராண்டு முடிந்து 2வது ஆண்டு முதற்கூறு நாளை அவங்க என்ன செய்யறாங்க? பார்த்திருக்கிறான் அவர்கள் அவங்களுக்கு இவ்வாறாக ஓராண்டு முடிந்து 2வது ஆண்டின் முதற்கூறு நாளையிலே ஒரு நாள் சர்வத்திய கழகமாகிய பிரானவர்கள் தங்கள் குமாரராகிய நாயகம் அவர்களை நோக்கி தங்களுக்கு சொந்தமான திருக்கையலாய நாட்டின் தேனமுத பெருங்கருணை பெருங்கடலில் முழுக்க ஆழ்த்திவிட்டு அவங்களுக்கு என்னென்ன வழங்கணுமோ எல்லாத்தையும் முழுமையாக வழங்கிவிட்டு தங்கள் திருவுள்ளத்திலே பழம்புராதனமாக வெளியாக்கவென்று பதித்து வைத்து மெஞ்ஞான பாரம்பரையாக சுமந்து அழுத்து கொண்டு வந்திருக்கும் சன்னத முத்திராங்கம் என்னும் யுக முடிவு தீர்ப்பு விளைவேற்று வீட்டினை பதித்து எல்லா சன்னத முத்திரைகளையும் அவங்களுக்கு பதிச்சாச்சு. பதிச்சு இந்த யுகத்தை எல்லாம் உய்விக்க வேண்டிய அந்த பெரும்பார பொறுப்பை பாட்டை பெறான அவங்க சுமந்து வந்தாங்களே 2 பொறுப்பை, அந்த 2 பொறுப்பையும் மதிச்சுமையும் அருட்சுமையும் 2ஐயும் தெய்வம் அவர்களுடைய அந்த சிரசினில் ஏற்றி வைத்து விட்டார்கள். அப்போ அதை அந்த அவங்களுடைய உள்ளத்துல அதை பதிச்சாச்சு. இப்ப அது முளை வீசி படர்ந்து வளரணுமே, அந்த முளை வீறி எழுந்து பணர் வீசி படர்ந்தரணும் இதுதான் என்று கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அந்த என்ன காரணத்துக்காக ஆடு மேய்க்க சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க பெற்று விட்டார்கள். அப்போ அடுத்த கட்டளை அவங்களுக்கு அடுத்த ஒரு உத்தியை கொடுக்கணுமே. முதல்ல தனித்துணிவு வர செய்வதற்காக அவங்களுடைய உத்தி, இவங்களுக்கு தனித்துணிவு வரணும். இந்த சூரியனை நான் மேகமாக இருந்து மறைக்க கூடாது, இந்த உலகத்துக்கு முழுமையாக வழங்க வேண்டும் என்கின்ற முதல் உத்திக்காக அவங்களை ஆடு மேய்க்கும்படி கட்டளையிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டளை அவங்களுக்கு கொடுக்கணுமே, அடுத்த உத்தி. அது என்ன உத்தி? அதுதான் பாசுபத கங்கண திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம். பாசுபத கங்கணம் அப்படின்னாலே என்னன்னு நமக்கு பெருமான் அவங்க கொடுத்திருப்பாங்க. 2வது வரம் பெருகி அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமும் போன பெற்றார்கள்.
எல்லா சன்னதமும் கொடுத்தாச்சு. ஒரு குருபெருமானுடைய ஆசீர்வாதம் இல்லாம ஒரு உபதேசத்தை இந்த உலகம் முழுவதும் வழங்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை வழங்கணும். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக அவங்கள ஒரு அருந்தவம் செய்துதான் குருபெருமான் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். நம்ம கூட மகாபாரத கதையில பார்த்திருக்கோம். அர்ஜுனன் அந்த கௌரவர்களை வெல்வதற்கு சிவபெருமானுடைய அந்த ஆசீர்வாத கங்கணம், பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக ஒத்த காலில் நின்று கடுந்தவம் புரிஞ்சு அந்த பாசுபத கங்கணம், பாசுபதாஸ்திரம் அதை பெற்றாங்க அப்படின்னு மகாபாரதத்துல வரும். அது போல ஒரு குருபெருமானுடைய அந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது சாதாரணமா எல்லாரும் பெற முடியாது. அதற்கு கடும் தவம் செய்தால்தான் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு அருந்தவ கட்டளை விடுகிறார்கள். அடுத்து ஓராண்டு முடிஞ்சு அவங்களை எப்படி எல்லாம் பக்குவப்படுத்தணுமோ தனி துணிவு வர வச்சாச்சு. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 வாரம், 12 நாள், இப்படியே பிரிஞ்சு 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 பிரிவுனா என்னன்னு அவங்கள பழக்கியாச்சு. இப்போ அந்த ஆசீர்வாத கங்கணத்தை அவங்க சிரசில் பூட்டணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு அருந்தவம் செய்யணும் அவங்க அப்படின்னு சொல்லி, இது முளை வீறி எழுந்து பணர் வீசி படர்ந்தனும் இதுதான் என கண்டெடுத்தவர்களாய் ஒரு குறிப்பிட்ட எல்லையும் இடமும் பூட்டி நாயகம் அவர்கள் இது நாள் வரை இருந்தறியாத ஒரு அருந்தவ கட்டளை இடுகிறார்கள். இது நாள் வரைக்கும் அவங்க அப்படி ஒரு அருந்தவத்துல இருந்ததில்லை. அதை இடுகிறார்கள். அந்த கட்டளையினையும் இட்ட பணியெல்லாம் தன் தலைக்கே ஏற்றும் கிரீடம் என நினைப்பவர்கள் அல்லவா, அந்த கட்டளையினையும் அளவிலா அன்புடன் சிறமேல் ஏற்றுக்கொண்ட எங்கள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அளவிலா அன்புடன் சிறமேல் ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லவா. அந்த ஆளுமைக்கும் தொழிலை ஆபரணமாக அணிந்து கொண்டவர்கள் அல்லவா. இப்போ பிரானவர்கள் அங்க போய் அந்த திருப்பரங்குன்றம் கூட எல்லாம் வரல. இந்த பக்கமா போகணும், இப்படி போகணும், அங்க மலை இருக்கு, அந்த மலை மேல ஒரு குகை இருக்கு, அந்த குகை பக்கத்துல ஒரு சுனை இருக்கு, அந்த சுனைக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு, அந்த குகையில போய் உட்கார்ந்து தவம் செய்யணும். அந்த ஆజ్ఞையையும் தங்கள் தேவசகாய காஷாயராகிய பிரானவர்களின் அந்த ஆజ్ఞையினை திறமேல் தாங்கி கனித்து வழிநடந்து திருப்பரங்கிரி அவங்க தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருந்து பலகாலம் தவம் இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி எல்லாம் தவம் இருந்தா பிறகு ஒரு நாள் வர்றாங்க பாட்டேற்கிறான் அவர்கள் எப்படி நீங்க ஆடு மேய்த்தது போதும், இனிமே நீங்க திருப்பரங்கிரி மலையில போய் தவம் செய்யுங்க அப்படின்னு சொன்னது போல இப்போ இந்த தவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பல ஆண்டு காலம் தவம், அரிய தவம் செஞ்ச பிறகு இந்த கான்முளையானது எழுந்து விளங்கி வீசி படருவதற்கு வெளியேறி வரும் தருணமாக இது இருக்கு அப்படின்னு கண்டு கொண்டு அவங்க சந்திக்கிறாங்க நம்முடைய பெருமானவர்களை. அப்போ பெருமானவர்கள் கண்ணீர் சகிக்கொணாத கவலையில் ஆழ்ந்தவர்களாய் கண்ணீர் ஆறாக பெய்து நின்று பாட்டெடுக்கிறான் அவர்களுடைய அந்த திருப்பாதத்தை அவங்க வணங்கி நிக்கிறாங்க. அப்ப கூட பாட்டெடுக்கிறாங்க, என்னை எதுக்கு வணங்குறீங்க, என்னை கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நம்ம என்ன தவறு செஞ்சோம், அவங்க திருப்பாதத்தை வணங்கும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்களேன்னு கலங்குறாங்க. அப்போ நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்கறிது, நீங்க யாரு, நீங்க யாருன்னு அறிவுறுத்துறதுக்காக நான் வந்தவன். அன்னைக்கு தேவ மகா சபையில என்னென்ன நடந்தது, இந்த கலிகாலத்துல போய் இந்த அருந்தவம் இத இந்த உலகத்தை உய்விக்கின்ற இந்த பெருங்காரியத்தை செய்யறதுக்கு யாருமே முன் வராத போது நானே போறேன், எனக்கு நினைவுறுத்துறதுக்கு யார் வர்றா அப்படின்னு கேட்டீங்க. அந்த உங்களுடைய அந்த கட்டளையை சிறமே தாங்கி நான் வந்தேன். அவ்வளவுதான், என்னோட வேலை இப்ப முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க எல்லாமே பெற்றுக்கொண்டீங்க. இந்த விரிபுவனிடத்தே மகனே, உங்களுடைய மூப்பு ஒன்றை தவிர வேறு ஒரு மூப்பும் இந்த உலகத்தில் இல்லை.
இவ்விரிபுவனத்திலே உன்னுடைய மூப்பு ஒன்றை தவிர வேற ஒரு மூப்பும் உலகத்தில் இல்லாத யுகவிந்தை பெற்றிருக்கும் உறுதியனே. அன்றியும் உம்முதலான மூவின்றை வரமும் எம்முதலுக்குடைய இறையாயுதமும் உம்முடையதென முற்றகம் போடும் 30 தேவர்கள் முதலாகிய எல்லோரும் அறிந்திருப்பதனை அதனை நீங்கள் எவ்வாறு அறியாதிருக்க முடியும்? மேலும் மூதுரை நாதமுனி பாரவான்கள் நீதிமாமரையில் ஓதியுள்ள தீர்க்க தரிசனைக்குரிய என் ஓவியனே, எல்லா தீர்க்க தரிசிமார்களுக்கும் உங்களைத்தான் எதிர்பார்த்து தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனைக்குரிய என் ஓவியனே, சத்தியனே, உங்கள் வாக்கு சாய்த்தெறி யாரும் இல்லை. சதுயுகத்தும் வாக்மி சகத்தேது உம்மை தவிர ஒரு சொல்லில் நின்ற உத்தமி சத்தியனே. அப்படியெல்லாம் அவங்கள பத்தி சொல்லி தங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தையும் அவங்களுடைய சிரத்தில் வைத்து, மகனே, நீங்கள் இந்த உலகம் உய்யும்படியாய் எம்முடைய உபதேசத்தை நடத்த கடவாய் அப்படின்னு சொல்லி அவங்க சிரசின் மேல கை வச்சு தங்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்குறாங்களே, அதுதான் பெருமானவர்கள் பெற்ற அந்த பாசுபத கங்கணமாக இருக்கிறது. அதுக்கு முன்னால எல்லா சன்னதங்களையும் அவங்க பெற்றாங்க. ஆதிகால நாட்ட பெட்டகத்தினுள்ளே இதற்கென்று வைத்திருந்ததாகிய இவ்வுலகத்தின் தூலக்கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயையை ஆய்ந்து மேய்ந்துறங்கும் கூரேறிய பட்டயமும், இதெல்லாம் இந்த தூலக்கண்ணால பார்க்க முடியாது, ஞான கண்ணாலதான் பார்க்க முடியும். பூமி அதிரும் ஓசையுடைய கடலறியாத திருவலம்புரி சங்கும் யாவற்றினாலும் கரம் தீண்டி செய்தறியாத கவனகன வேகம் கொண்ட உயிர் சக்கரமும் குருதேவர் என்று கருமார்களின் உலைக்கூடமறியாத சூலம் வேல் பராங்குசமும் இவ்வுலகத்தில் உள்ள மனுப்பலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைத்தலுக்கு கூட ஒரு அணுவும் அசைக்க இயலாத கேய்மை என்னும் யமனுடைய அதிகார பலத்தை முறித்து எரிந்து மகிழ்ச்சி பூப்பானது சாகாக்கலை என்னும் உயிர்களை ஜெயம் கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுங்கிய இடையினை உடைய துடி உடுக்கை இந்திரராசி வான்களை போன்ற இதுவரை எவரும் பெற்றறியா அறியதவர்கள் நமம். இதுக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் சன்னதங்கள் பெற்றார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு சன்னதம், 2 சன்னதம், 5 சன்னதம் வரைக்கும் பெற்றாங்க. இந்த திருநாமங்கிற சன்னதம் இதுவரை எவரும் பெற்றறியவில்லை. அந்த எவரும் பெற்றறியா அரியதவ திருநாமமும் யாரும் கண்டறியாத தண்டாயுதமும் எங்களுடைய தங்கமேராகிய நாயம் அவர்களின் 2 கரங்களிலும் தேவர்கள் கண்டு மகிழும்படி, தேவர்கள் தான் அதை பார்க்க முடியும். மற்றவங்க எல்லாம் சாதாரண ஊனக்கண் கொண்டு பார்க்கும்போது அதை பார்க்க முடியாது. அப்போ தேவர்கள் கண்டு மகிழும்படியாய் இளங்க தரிசித்து அது சன்னதங்கள். இந்த பாசுபத கங்கணம் தான் அந்த இடத்துல தனியா குறி. 2வது வரம் பெருகிய அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமும் பூண பெற்றார்கள். அந்த ஆசீர்வாதம், ஒரு குருபெருமான் அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம யாரும் அந்த குருபெருமானுடைய உபதேசத்தை வழங்குறதுக்கு அதிகாரம் இல்லை. குருபெருமானுடைய அந்த ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் அதை வழங்க முடியும். அப்ப இந்த உலகத்தை எல்லாம் உய்விக்கிற அந்த பெரும் பொறுப்புக்கான ஆசீர்வாதத்தையும் நம்முடைய தெய்வம் அவர்களுடைய சிறப்பின்மை ஏற்றி வச்சாங்களே, அது அவங்களுடைய 2வது உத்தியாக இருக்கிறது. எதுக்காக இந்த ஆசீர்வாதம், இந்த ஆடு மேய்ப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க? இந்த திருவிழா நாமெல்லாம் கொண்டாடி மகிழ்வதற்காக, இந்த உலகமெல்லாம் உய்விப்பதற்காக, எங்குமே இந்த மெய்வழி ஏறி துணங்குவதற்காகத்தான் அன்னைக்கு அந்த கங்கண முத்திரையை பெற்றார்கள் என்றுதான் நமக்கு பெருமான் அவர்கள் இந்த திருவிழாவுக்கு ஒரு திருவிழா பாடல் கங்கண திருநாள். எங்கும் மெய்வழி ஏறி தூலங்கிட நங்கூலத்தினை ஆண்டருள் நாயகம் கங்கண முத்திரை காப்பு பெற்றது. கங்கண முத்திரை காப்பு பெற்றது. பொங்கு வைகாசி பூரணை நாளிலே
அப்படி அவர்கள் அந்த கங்கண முத்திரை பெற்ற அந்த பௌர்ணமி நாளைத்தான் நம்ம பாசுபத கங்கண திருவிழாவாக நாம கொண்டாடுகிறோம். அப்போ இப்படி எல்லாம் உங்கள்கிட்ட அந்த கொண்டலாக அவங்க மறைச்சுக்கிட்டு, நாம மேகமாக மறைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த சூரியனை நாம துரியணும்னு நினைச்சாங்க. அது முதல் உத்தி. அந்த உத்தியின்படி பிரிச்சுட்டாங்க. இரண்டாவது உத்தி, அதுக்கு அந்த செயலை செய்வதற்கு ஆசானவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அதுக்கு அவங்க தவம் செஞ்சுதான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு ஒரு அருந்தவ கட்டளை இட்டு அந்த ஆசீர்வாதத்தையும் இரண்டாவது உத்தியையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு உத்தியையும் கொடுத்து நம்முடைய தேவகோமானவர்களை இந்த உலகிற்கு இறக்கி வைக்கிறாங்க. அப்படி இறக்கி வைக்கும் போது இவங்க எப்படி அதை பிரிந்து அந்த தனித்துணி வர முடியாம எப்படி எல்லாம் தயங்கி நின்றாங்க நம்முடைய தெய்வமோர்கள். எண்ணுவன் நினைவன் பின்னே, எண்ணுவன் நினைவன் பின்னே, இயங்கவன் எழுவன் கூறி என்ன விதமோ எங்கே என்ன கண்டிட போறோமோ. இப்படியெல்லாம் நம்ம தலையில ஒரு பொறுப்பை கொடுத்து நம்மள இந்த உலகத்துல தனியா விட்டுட்டாங்களே, எங்க போறோமோ, என்ன செய்ய போறோமோ, என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு அந்த உள்ளம் கலங்குது. தண்ணிலே தானே ஆய்வன் தயங்குவன் பரனை பார்ப்பன் கண்ணினே பனிப்பன் பின்னும் கட்டளை நினைவன் நம்ம. கண்ணில் நீர் விட்டு நாம இதை தனியா எப்படி செய்ய போறோம்? இந்த உலகத்தை இருக்கின்ற பெரும்பால பொறுப்பை நமக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆசான் கட்டளையாச்சு, ஆசான் கட்டளைய சிறமேல் தாங்கி செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைவுவன் நினைவிலோடி நினைவு கோட்டினில் நின்றாய்வன் கனிவு கட்டளை தன்னுள்ளே கலாமலி வலியை ஆய்வன் இணைந்து நாம் களி கூட்டத்துள் என்ன காண போறோமோ. தனிகையை தொடர்ந்தோம் மன்னாள் தனித்தமே இந்நாள் என்பன். இந்த களி கூட்டத்துக்கு நடுவுல, இந்த களியன் கழிச்சி கூட்டத்துக்கு நடுவுல போய் நாம என்ன பார்க்க போறோமோ. கணிகை பின்னாலே இருந்தோமே, இன்னைக்கு தனிச்சு விட்டுட்டாங்களே. கணிகையை தொடர்ந்தோம் அந்நாள் தனித்தமே இந்நாள் என்பன். இன்னைக்கு தனியா விட்டுட்டாங்களே. அவங்க மேகமாக நம்மளை மறைச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சு அந்த மேகம் இன்னைக்கு விலகி கொண்டதே. அந்த கொண்டல் இந்த தேசம் செழிக்க வரும் கிரணமாக பெருமானவர்களே ஒளி வீச செய்வதற்காக அந்த மேகம் தன்னை மறைத்து கொண்டதே. அப்போ நாம இந்த கலிக்கூட்டத்துக்குள்ள போய் நாம எப்படி போய் எங்க போய் என்ன செய்ய போறோமோன்னு அந்த திருவுள்ளம் கலங்குகிறது. ஆனா அந்த குகையில இருந்து அவங்க வெளி வரும்போது அந்த சூரியன், அந்த கனியமணி பிரானவர்கள் அந்த மேகமாக இருந்து மறைஞ்சிச்சு. அது மறைஞ்ச உடனே எப்படி காலையில சூரியன் வருமோ அது போல அந்த குகையிலிருந்து அந்த சூரியன் வெளியே வருது, ஞான சூரியன். அத பெருமான் அவங்க மானியத்துல எடுத்து காட்டுறத நம்ம பார்ப்போம்.
தெய்வ தந்தை அவர்களுடைய தூலத்தை விட்டு அகன்றிருப்பதானது எழிலாகிய தோகை உதிர்ந்த மயிலினம் போலவும் பார்க்குடி மாறாத பச்சிளம் கன்றானது முளைக்காம்பின் ருசி பிரிந்தன போலும் அக்குகையினை விட்டு கிளம்பி வந்து வெளியேறிய நாயகம் அவர்களின் இதயமானது உதய திசையை நோக்கி நின்றது. தனிகை மணிப்பிரானவர்கள் பிரிஞ்சிட்டாங்க. அவங்கள பிரிஞ்சிருக்கிறது தோகை உதிர்ந்த மயில் போல. தோகையோட இருந்தாதான் மயிலுக்கு அழகு. நம்ம இவ்வளவு நாள் அந்த தனிகை மணிப்பிரானவர்கள் அவங்க கூட இருந்த அந்த தோகையோட இருந்த மயில் போல இருந்தோமே, இன்னைக்கு அந்த தோகையெல்லாம் உதிர்ந்து போனே, எழில் இழந்த மயில் போல ஆயிட்டமேன்னு அந்த திருவுள்ளம் கலங்குகிறது. பார்க்குடி மாறாத ஒரு பச்சிளம் குழந்தை தாயினுடைய அந்த முளைக்காம்பின் ருசி பிரிந்து எப்படி துடிக்குமோ அதுபோல துடிக்கிறது அந்த திருவுள்ளம். ஆனாலும் அது உதய திசையை நோக்கி நிற்கிறது. இனி உதிக்கணும் இந்த உலகத்துல போய் அந்த அருஞ்சூரியன். அப்படி உதிக்கிறதுக்காக அந்த திருப்பரங்கிரி மலை குகையில் இருந்து அது சூரியனாக வெளியே வருகிறது. அப்போ காலை நேரத்துல இந்த ஜட சூரியனும் இந்த உலகத்தில் உள்ள இருளையெல்லாம் எடுத்து எடுத்து உண்டு இந்த இருளை எல்லாம் ஒழிப்பதற்காக அந்த சூரியனும் வெளிக்கிளம்பி வருகிறது, இந்த ஞான சூரியனும் வெளிக்கிளம்பி வருகிறது. அப்போது சூரியனானவன் தனது 1000 கிரணக்கரங்களினாலே வையமும் வானும் நிறைந்த இருளனைத்தையும் எடுத்தெடுத்து உண்டு விட்டு பிரகாசம் கொப்பளிக்க தம்முடைய ஒளியையும் கிரணக்கரத்தினாலே ஆகாய முகடலாம் தடவி கீழ்த்திசை குணக்கடலினுடைய வயிற்றினை பீறிக் கொண்டெழுந்து உதயம் செய்தான். இந்த சூரியன் எப்படி இந்த உலகத்துல இருக்கிற இந்த இருளை எல்லாம் 1000 கிரணக்கரனால எடுத்து உண்டு விட்டு ஆகாய முகடலாம் தடவி அந்த குணக்கடலினுடைய வயிற்றினை பீறிக்கொண்டு எழுந்து உதயம் செய்ததோ அதுபோல பெருமானவர்களும் அந்த உலகத்துல இருக்கிற இருட்டெல்லாம் எடுத்து அவர்கள் உண்டு கொள்வதற்காக, நமக்கெல்லாம் பிரகாசத்தை வழங்குவதற்காக அந்த குகையில் இருந்து ஒரு ஞான சூரியன் வெளிக்கிளம்புகிறது. சம்பூர்ண ஞான சம்பன்ன சம்பந்த சாலோக சாமீப சாரூப சாயுத்திய சித்திரத்திகர சிவபத சிலாகையை சிறுரை சீதன சீதள சிரடி சுந்தர சுத்த சுலோக சுருதியை சூதரு சூக்கும சூலனும் சூபியை செங்கலில் சிவபத செம்மல் செருக்கை சேதமில் சேரி சேகர சேவனை சைவ சைதன்ய சைவரூர் செய்யதை சொற்கள் சொலிப்பின் சொந்த சொரூபியை சோடச சோதிட சோபன சோங்கை சௌமிய சௌந்தர சௌபத சௌக்கனும் இச்சகம் உயிர்ப்பான் வேண்டி வந்த இவ்வளவு பிரகாசங்களையும் உள்ளடக்கி கொண்டு இச்சகம் உயிர்ப்பான் வேண்டி அந்த ஞான சூரியன் அந்த திருப்பரங்கிரி மலை குகையை விட்டு பீறி கொண்டு வெளியே வருகிறது. அப்படி வர செய்தது ஆட்டையர்களானவர்களுடைய அந்த உத்தி. அதைத்தான் நாம ஆடுமேய்ப்பு திருவிழாவாகவும் பாசுபதக்கங்கன திருவிழாவாகவும் கொண்டாடுகிறோம். எங்கள் அனந்தர்குல பிறப்புரிமை திருப்பாட்டனராகிய பனிமலை அரசு தணிகை வள்ளல் பிரான் அவர்கள் நம்ம மேல வச்சிருந்த அன்பனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து நமக்கெல்லாம் ஞான விழாவாக தங்களின் தவக்குமாரரை தந்தருளினார்கள். இந்த தெய்வீக சபையின் வேத வேதாந்த கடலில் வாய்மடுத்து புத்துயிர் பெற்று வீணருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாட்டும்படிக்கு அனுப்பி வைத்தது போல தெய்வம் அவர்களை அனுப்பி வைத்தாங்க. எங்களை தலைமுறைகளாக பீடித்து அழைத்துக் கொண்டு வரும் அறிவறியா தரித்திரியம் அடியோடே வேறறுப்பான் வேண்டியே நம்மளெல்லாம் பிடிச்சு தலைமுறையாக ஒரு அறிவை அறியாத தரித்திரியம் நம்மளை பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதானே இந்த பிறவி எடுத்து வந்தோம். அறிவை அறிந்திருந்தா இறைவனோட எல்லாம் இருந்திருப்போம். அந்த அறிவை மறைஞ்சி மாயை என்னும் இருட்டுக்குள்ள சிக்கினதுனாலதானே இந்த உலகத்துல பிறந்தோன்னு நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம்.
அப்படி வந்துட்டானேன்னு நம்மளை காப்பாத்துறதுக்காக அந்த அறிவு பிழம்பனும் தானும் நம்ம பார்த்தோம். உடைமை பொருளுக்கு ஒரு முழுக்குன்னா உடையவனுக்கு 9 முழுக்கு. நாம ஒரு தடவை வந்து பிறந்தா 9 தடவை வந்து அவதாரம் செஞ்சு அதை எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி வந்து அவங்க இந்த அறிவறியா தரித்திரியம் அடியோட வேறறுப்பான் வேண்டி பெருநிதி திரவியம் 9 வகை ரத்தனாதிகளும் அடக்கப்பெற்றுள்ள ஒரு பெரிய பெட்டகத்தை அனுப்பி வைத்தது போல தணிகை மணிப்பிரானவர்கள் அவர்களுடைய உத்தியை கொண்டு நம்முடைய தெய்வம் அவர்களை நமக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைத்த அந்த பெருநிதி பெட்டகம் அது வந்து அந்த திருப்பரங்குன்றம் ஆசனாலயத்தினை விடுத்து பிரானவர்கள் தங்களுக்கிட்ட அந்த ஆத்மையை திறமேல் தாங்கி அந்த ஜீவசிம்மாசன பருவத்துல போய் நீங்க ஏறணும் அப்படின்னு அனுப்பி வைத்ததுனால நம்முடைய நினைவாகிய சிம்மாசனத்தில எல்லாம் அவங்களை அமர செய்வது, அதுதான் ஜீவசிம்மாசன பருவம். எல்லாருடைய ஜீவனிலும் சிம்மாசனம் போட்டு அவங்களை அமர செய்வதற்காக அந்த ஜீவசிம்மாசன பருவத்தில் ஏறி விளங்கி வருகின்ற பெருங்கருணை நெறிநீதி அருள் மாறி வருமாறு. இப்ப அது அருள் மாறி பொழியணும். அதுதான் நம்ம 3வது திருவிழாவாக நம்ம கொண்டாட போறோம். அது அருள் மாறி பொழியறதுக்கு எங்க போறோமோ, என்ன கண்டிட போறோமோ, இந்த கலியம் கழிச்சு கூட்டத்துக்கு நடுவுல போய் அந்த திருவுள்ளம் கலந்துட்டு அது வந்து கலங்கி எங்க போலாமோ, என்ன செய்யலாமோ, யாருக்கிட்ட போய் இந்த மெய்யை விதைக்கலாம் அப்படின்னு கலங்கி ஒரு மெய்யிசை இச்சை. இன்னைக்கு கூட பெருமாள் அவங்க உனக்கு இச்சை இருக்கு, அந்த இச்சையை தூண்டி விடுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ இந்த மக்கள்கிட்ட எல்லாம் இச்சை இருக்கு, அதை போய் நாம கொஞ்சம் தூண்டி விட்டா போதும். எல்லாருமே வந்து பிள்ளை இல்லாதவன் தீத்துணியை மூந்து பார்த்தது மாதிரி இருக்கிறாங்க. நாம நிஜமான பிள்ளைய கொடுத்தா பிள்ளை இல்லாதவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அது போல இந்த நிஜமான மெய்ஞானத்தை கொடுத்த உடனே கூட்டம் கூட்டமாக வந்து சேருவார்கள் என்ற பேராசை எண்ணம் கொண்டவர்களாய் அவங்க முதலாக அந்த மதுரையில எல்லாம் பேசி பார்த்தாங்க. பொண்ணுக்கான யானைச்சையே இல்லை. பெரியவர் நல்லா பேசுறாரு, ஏன் சபாஸ்பட்டம் கொடுத்துட்டு போறவங்களாத்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மதுரையில வந்து ஒரு அந்திவெளி பொட்டல் அப்படின்னு ஒரு பொட்டல் இருக்கு, இப்போ இருக்கு. அது பக்கத்துல ஹாஜி முசா சேட்டு அப்படின்னு ஒரு ஜவுளி கடை இருக்கு. அந்த ஜவுளி கடைக்கு பக்கத்துல ஒரு சாமியார் மடம் மாதிரி இருக்கும், தாண்டோன்றி மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மடத்துல சாமியார்கள் எல்லாம் சாமியார்கள்ங்கிற பேர்ல பொறுக்கிகள் தான் அங்க இருப்பாங்க. அது தெரியாது இல்ல பெருமான் அவர்களுக்கு. சாமியார்கள் வேஷம் போட்டவங்க அவங்க சாமியார்கள் நினைச்சுக்கிட்டாங்க. கஞ்சா குடிக்கிறவனும் ஊரெல்லாம் கடன் வாங்கி ஏமாத்திட்டு ஓடி வந்தவனும், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துரோகம் செஞ்சுட்டு குடும்பத்தை காப்பாற்ற முடியாம ஓடி வந்தவனும் அவங்கதான் அங்க சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாகி காவி உடை பூண்டு கொண்டு அங்க இருக்கிறாங்க. இப்பயும் இருக்காங்க அங்க சாமியார் கூட்டம். அப்போ இந்த கூட்டத்துக்கு இவங்கெல்லாம் பெருமான் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவங்க காவி உடை தரிச்சிருக்கிறாங்க, காவி உடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எல்லாரும் காவி உடைய கூட, அதுக்கு ஒரு அருகதை வேணுமே, இவங்க ஒரு அதுக்கு அருகதை உடையவர்களாகத்தான் இருப்பாங்க, அதனாலதான் இவங்க காவி உடை தரிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட போய் இந்த மெய்யை சொன்னா இவங்க ஆர்வமா கேட்டுக்குவாங்க, இவங்க கிட்ட போய் முதலாக இந்த மெய்யை பரப்புவோம் அப்படின்னு நினைச்சு பெருமான் அவர்கள் அந்த மடத்துக்கு போறாங்க. அப்போ அந்த மடத்துல போய் அவங்களையெல்லாம் சந்திச்சு பேசுறத வந்து நமக்கு பெருமான் அவர்கள் தவ விளைவு நிஜ நிகழ்வுகள் அந்த நூல்ல நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆடுமைப்பு திருவிழா, அதுக்கு கூட எப்படி ஆடுமைப்பு திருவிழா ஏற்படுத்தி வச்சாங்க, அது திருவிழாவா கொண்டாடணும் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு அந்த நூல்ல கொடுத்துருக்காங்க. அது நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். ஒரு முறை பெருமானவங்க எங்கேயுமே காணோம், திருமாளிகையில காணோம், ஆலயத்துல காணோம், எல்லாரும் எங்கன்னு தேடி பார்க்கும்போது பக்கத்துல அந்த ஊரல் மலையில ஒரு பாறை மேல நம்ம அந்த ஆடுமைப்பு திருக்கோலப்பாவுல அந்த ஆடையோ கிழிந்து ஒரு புறம் சிந்த
குடி கொட்டாங்குச்சி ஒரு புறம் தொங்கி அந்த கோலத்துல அவங்க அங்க உட்கார்ந்து இருந்ததாகவும், அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பார்த்து கதறி அழுது ஏன் இந்த கோலம் அப்படின்னு சொல்லி கேட்டு அழுகும்போது, இந்த நாளை நீங்க நினைவு நாளா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்குல இருந்துதான் நம்ம இந்த திருவிழாவை கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு இரவு அந்த பாசுபத கோலத்தையும் கொண்டாடி இதுக்கெல்லாம் ஒரு முறை எடுத்து வைத்த பிறகு அவங்க இந்த புத்தாடை புனைத்து திருவிழாவை எப்படி எடுத்து வச்சாங்க அப்படின்னா, ஒரு சமயம் இந்த ஆடுமைப்பு திருக்கோல திருவிழாவிற்கு மறுநாள் புத்தாடை புனைசீர் கருமான குடி காட்சி திருநாள் ஒன்றையும் எடுத்து வைக்க ஆண்டவர்கள் முடிவு செய்தார்கள். அவங்க முடிவு செய்யறாங்க. இப்ப இதுவரைக்கும் நடந்தது பாட்டேற்பனார் அவர்களுடைய உத்தி. இப்போ நடக்கிறது இது அருண்சூரியனா தனியா அந்த மேகத்திலிருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ இதனுடைய உத்தி. அப்போ அவங்க ஒரு உத்தி பண்றாங்க. ஒரு சமயம் சபையில் தெய்வம் அவர்கள் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா ஒரு புதிய முறையில் கொண்டாடப்பெற போகிறது. அதுபோது அனந்தாதி தேவர்களும் அவர்களின் பத்தினிமார்களும் குழந்தைகளும் புத்தம் புதிய ஆடைகளை அணிய வேண்டி வரும். அதனால் அதற்கு நீங்கள் தயாராக புதிய துணிமணிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காங்க. பிறகு அவனை எப்போது அணிய வேண்டும் என்று நாம் தக்க சமயம் வரும்போது அந்த நேரத்தில் அறிவிக்கின்றோம் என்றும் அருள் பாலித்தார்கள். ஆதலால் புதிய ஆடைகளை வாங்கி வைத்துக் கொண்டு அடுத்து வரப்போகும் வைகாசி திருவிழாவிற்காகவும் தெய்வ உத்தரவுக்காகவும் காத்திருந்தார்கள். அப்போ குடிக்காட்சி திருவிழா என்ற இந்த திருவிழாவையும் ஒரு சம்பவ நிகழ்வாக நடத்த தெய்வம் அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருந்தாங்க. அப்பெல்லாம் ஒரு நாடகமா நடத்தி காட்டுவாங்க. பெருமானவர்கள் அந்த சாமியார்கள் எல்லாம் போய் சந்திச்சது, அவங்களெல்லாம் ஒரு சாமியார்கள் பெரியவங்க நினைச்சு போனா அங்க பூரா அவன் கஞ்சா புகைக்கு அடிமையான ஒரு பொறுக்கிகளா இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு அவங்க வேதனைப்பட்டு அந்த காவி உடைய கிழிச்சு எரிஞ்சு, போங்கடா நீங்களும் உங்க காவி உடையன்னு கிழிச்சு அவங்க பூஞ்சில எரிஞ்சிட்டு வர்றதெல்லாம் ஒரு நாடகமா நடத்துவாங்க. அதுல அவங்களே ஒரு நாடக நடிகராக இருந்து அந்த நம்ம சபை பிள்ளைகள் அனந்தாதி தேவர்களை எல்லாம் அந்த சாமியார்களுக்கு மாறி வேஷம் போட்டு அதுல நடக்கிறதெல்லாம் அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த காட்சி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில அந்த காட்சியை ரொம்ப கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். அந்த காவி உடைய கிழிச்சு எரிஞ்சு ஒரு மல் துணி மாதிரி ரொம்ப நைஸா இருக்கும். அவங்க திருமேனியில உள்ள ஒரு கருப்பு கலர்ல இப்பெல்லாம் பசங்க பெர்மடாஸ் போடுறாங்களே அது மாதிரி பெர்மடாஸ் மாதிரி ஒரு ட்ரௌசர் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு காவி உடை, உள்ள இருக்கிற அந்த சிவந்த மேனி தெரிகிற மாதிரி இருக்கும் காவி உடை. அதை போட்டுக்கிட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்களே அந்த காட்சி கண்ணிலே நிக்கி. அப்படியெல்லாம் அந்த சுவாமிகள்கிட்ட பேசி அது ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அந்த சுவாமிகள் பேசுறதெல்லாம் கடைசி அவங்க அந்த இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, இவங்க மண்டையிலே ஏறலைன்றது தெரிஞ்சு அந்த காவி உடைய அப்படியே கிழிச்சு அவங்க மூஞ்சில எரிஞ்சிட்டு வெறும் அந்த கருப்பு கலர் பெர்மடாஸ் டவுசரோட அந்த சிவந்த மேனியோட வெக்கப்பட்டுக்கிட்டு ஆலயத்துல இருந்து திருமாளிகைக்கு குடு 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 குடுன்னு ஓடுவாங்க. அந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு அப்படியே கண்ணுலே நிக்கும். அது நமக்கு இந்த வாக்கியத்துல கொடுத்திருக்காங்க. குடிக்காட்சி திருவிழா என்ற இந்த திருவிழாவையும் ஒரு சம்பவ நிகழ்வாக நடத்த தெய்வம் அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள். அது என்னவென்று அடுத்து பார்ப்போம். முன்னொரு காலத்தில் நீ இனிமேல் உலகமெங்கும் சென்று ஞான சீடர்களை பெற்று உமது மெய்வழி சாம்ராஜ்யத்தை நடத்துவாயாக என்று தம்மை பிரிந்து செல்ல உத்தரவிட்டு ஆசீர்வதித்த அவர்களின் ஞான தந்தையும் குரு கொண்டலருமாகிய எமது பாட்டையர் தனிகமணி பிரான் அவர்களின் உத்தரவின்படி நமது பிதா ஸ்ரீ ஆண்டவர்கள் வெளி உலகத்திற்கு தரித்து வர வேண்டியதாயிற்று. இது வரைக்கும் தான் நம்ம இப்ப பார்த்தோம். அப்போ தெய்வம் அவர்கள் பாட்டையர் உத்தரவிட்ட அந்த கடமையை சிரமே தாங்கி இந்த பரந்த உலகில் தான் பெற்ற இந்த மெய் செல்வத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்ற சீரிய எண்ணம் கொண்டு தமது ஞான பிரசாரத்தை துவங்குவதற்கு திருப்பரங்குன்றின் மலைக்குகையில் இருந்து முழங்கால் வரை நீண்டு வளர்ந்திருந்த ஜடாமுடி கோலத்துடன் இறங்கி வந்த போது இந்த பேரின்ப பெருவாழ்வு பெருந்தெல்வத்தை இந்த உலகில் யாரும் வேண்டாம் என்று மறுக்க மாட்டார்கள். ஆகையால் இதனை மிக எளிதில் எல்லோருக்கும் புகுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். அப்படித்தான் அவங்க பேராசை இருந்தது. நம்ம பார்த்தோமே, பிள்ளை இல்லாதவன் தீச்சிலையம் போன்ற மாதிரி இருக்காங்க இந்த உலகத்துல, நீங்களுக்கு கொண்டு பிள்ளைய கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அது போல எல்லாரும் ஓடி வந்துருவாங்க என்றுதான் அந்த திருவுள்ளம் ஆசைப்பட்டது. ஆனா அப்படியா நடந்தது? அதனால் மிகுந்த நம்பிக்கையுடன் தனது பிரச்சாரத்தை தெய்வம் அவர்கள் ஆரம்பித்தார்கள். இல்லறத்தை துறந்து சன்னியாசம் பூண்டு தனியாக மடத்தில் வாழும் சாமியார்கள் மிகவும் ஞான இச்சை கொண்டு இருப்பார்கள். ஆகையால்
மெய்யினை அவர்களுக்கு எளிதில் உணர்த்தி தங்கள் மெய்வழி ஞான மார்க்கத்திற்கு இலக்காக உடனே அவர்களை ஆக்கிவிடலாம் என்ற ஒரு தீர்மானத்திற்கு முதலில் வந்தார்கள். அதனால் காஷாய உடையும் யோக தண்டும் கமண்டலமும் தாங்கி சாமியார் கோலத்துடன் பல சாமியார்களை சேர்த்து கூட்டமாக வாசம் செய்யும் மதுரையம்பதிக்கு அடுத்திருந்த அந்த அந்திவெளி பொட்டல் அருகில் அமைந்திருந்த தாந்தோன்றி மடத்தை அடைந்தார்கள். அங்கு சென்று அங்கிருந்த சாமியார்களை சந்தித்து மெய்யான பேரின்ப பெருவாழ்வின் செல்வம் இன்னது என்று எடுத்து பேசி அவர்களிடம் உரையாடியதில் அங்கிருந்த சாமியார்கள் எல்லோருமே காஷாயம் அணிந்து துறவிகள் போல் உலகத்தாருக்கு தோன்றினாலும் யார் ஒருவரும் தெய்வத்தின் ஞான மொழிகளை கேட்காத கேவலமான குணாதிசயம் கொண்டவர்களாகவும் ஞான இச்சையோ அது பற்றிய சிந்தனை எதுவுமே இல்லாத சோம்பேறிகளாகவும் இருந்தனர். அது மட்டுமில்லாமல் எல்லோரும் உண்மையில் கஞ்சாவான ஒரு போதைப் பொருளை கோரக்க பிரம்ம மூலிகை என்றும் கூறிக்கொண்டு புகை குழாயில் அதனை போட்டு புகைத்து உபயோகிக்கும் போலி பாசாண்டி சாமிகள் என்பதும் தெளிவாக அவர்களுக்கு அங்கு புரிந்தது. அங்கிருந்த அந்த சாமியார்கள் ஒவ்வொருவரும் அவனை விட்டு வேறொருடன் ஓடிவிட்ட பொண்டாட்டியால் அவமானப்பட்டவர்களாகவும் பஜாரியான பொண்டாட்டியால் அடித்து துரத்தப்பட்டவர்களாகவும் மேலும் இவர்களே பல பொண்டாட்டிகள் வைத்துக் கொண்டு அதனால் குடும்பத்தில் கலவரம் விளைந்து ஓடி வந்தவர்களாகவும் கேளிக்கையில் ஈடுபட்டு கடனாகி ஜப்தி கேஸ் என்று ஆகிவிட்டு ஓடி வந்தவர்களுமாகத்தான் இருந்தார்கள். இப்படிப்பட்டவங்க தான் அங்க வந்து சாமியார்கள் இருந்தவரும் யாரும் ஞான இச்சையோட வந்தவர்கள் இல்லை என்பதை அங்க போன பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க பெருமானவர். இந்த நிலையில் தான் எல்லோரும் இப்படி சோத்துக்கு வழி இல்லாத சாமியாகவும் கடன்கார சாமியாகவும் ஆகி இங்கு வந்து இருப்பதின் காரண காரியமாக இருந்தது என்பதை அங்கு பார்த்து தெரிந்து கொண்டார்கள். உண்மையான மெய்ஞான நாட்டம் எதுவும் இல்லாது இப்படிப்பட்டவர்கள் தான் சாமியார்களாக அங்கு இருப்பதால் மெய் என்பது இவர்களுக்கு வெகு தூரமாக இருந்தது. உலகம் முழுவதும் உள்ள சாமியார்களின் பொய் வேடம் முழுதும் இது போலத்தான் உள்ளது என்பதனையும் தெல்ல தெளிவாக தெய்வம் அவர்கள் அப்போது உணர்ந்தார்கள். அந்த சாமியார்களிடம் ஏதேனும் வலிந்து போதிக்க முற்பட்டாலும் அந்த சாமியார்கள் எதனையும் ஏற்றுக்கொள்ளாமல் எவ்வளவோ அவங்களுக்கு அறிவு புகத்த முற்படுறாங்க. நாம் பிரம்மம், ஆனா அவங்க வந்து சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் பிரம்மம், ஓம் தத்சத் நமச்சிவாய, ஓம் தத்துவமசி, பிரம்மமே ஜகத், ஓங்காரம் ஆய் ஊ என்று ஏதேதோ கூறி அதனை புறக்கணித்தார்கள். இதெல்லாம் நாடகத்துல பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கும். நம்முடைய சவப்பிள்ளைகளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாமியார் வேஷம் போட்டு ஒவ்வொருத்தர் ஓம் ஓம்னு கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பெருமான் அவங்க சுவாமிகாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அமருவாங்க. அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இந்த அஞ்சுக்குள்ளே நிக்குது. அப்போ அந்த இடத்துல அங்க வந்து இந்த யாரேனும் பார்க்க வந்தால் சும்மாவாகினும் கண்ணை மூடிக்கொண்டு ஓம் ஜீன் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். வருபவர்கள் சுவாமி சுவாமி என்று அழைத்தாலும் கண்ணை திறக்காமல் தவத்தில் இருப்பதாக பாசாங்கு காட்டிக் கொண்டிருந்தார்கள். பெரிய பணக்காரர்கள் யாரேனும் வந்தால் தங்களுக்கு கீழ் உள்ள குட்டிச்சாமிகளை வைத்துக் கொண்டு அவர்களை அழைத்து வந்து நல்லா கவனித்து உபசாரம் செய்து தங்கள் வயிற்று சோற்றுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொண்டிருந்தார்கள். பணக்காரவங்க எல்லாம் நிறைய ஏமாறுவாங்க. அந்த சாமியார்கள்லாம் வசனம் பேசும்போது சொல்லுவாங்க, இந்த குட்டி சாமி கிட்ட சொல்லுவாரு பெரிய சாமியார், ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு சாமி, உங்களை பார்க்க எப்படி இருக்கிறாரு, நல்ல கையில தோடா நல்ல பணம் செழிப்போட இருந்தா கூட்டிட்டு வா, இல்லைன்னா தாட்டி விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வசதியோட இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்க காசை பறிக்கிறதுக்கு வழி பார்ப்பான். வருபவர்களிடம் தான் இமயமலை தோன்றுவதற்கு முன்பிருந்தே வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்றும் சொல்லுவாங்க. இந்த இமயமலை சுண்டக்கா மாதிரி இருந்துச்சு, அப்பயே நான் அங்க இருந்தேன்னு சொல்லுவேன். அப்ப இமயமலை எப்ப சுண்டக்கா மாதிரி இருந்ததுன்னு தெரியல. அப்போ மலைமலையான பொய்யையும் கண்டபடி புழுகுவார்கள். இன்னும் சிலர் கைலாயம் வைகுண்டம் ஆகிய இடங்களில் இருந்து தான் கால்நடையாகவே நடந்து இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் புழுகுவார்கள். பெருமான் அவங்க அந்த சாமியார்கிட்ட கேட்பாங்க, சாமி உங்களுக்கு தாய் தகப்பன் இல்லையா? உடனே ஒரு சாமியார் பாடுவார், அப்பன் எத்தனை எத்தனையோ அப்படின்னு பாடுவார். உடனே தெய்வம் அவங்க விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அப்போ ஒரு அப்பன் இல்லையா, உனக்கு பல அப்பனா அப்படின்னு சிரிப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு மறக்க முடியல. அப்போ தெய்வம் அவர்களை நோக்கி கஞ்சா அப்படின்னு அருந்துவது மிகவும் கேடான ஒரு பஞ்சமா பாதகம் என்று தெரிவித்த போது, நீ புதிய சாமி, உனக்கு ஒன்றும் தெரியாது. அங்க இருக்கிற சாமியார்கள்
அந்த கஞ்சாவை தெய்வத்திட்டையும் கொடுப்பாங்க. சாமி நீயும் இந்த கஞ்சாவை பிடிச்சி பழகிக்கோ சாமி. இல்ல எனக்கு அந்த பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வம். சாமி புதுசு போல சாமிக்கும் பழக்கி விடணும் அப்படின்னு ஒரு சாமியார். அது போல நீ புதிய சாமி, உனக்கு ஒன்றும் தெரியாது, இது முத்திக்கு விட்டு பரமானந்தம் பிரம்மானந்தம் நீரும் பழகி கொள்ளலாம் என்றார்கள். அந்த கஞ்சாவை அந்த சன்னியாசிகளின் விருப்பத்திற்காக ஒரு ஜமீன்தார் வந்து இவர்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஜமீன்தார் தேசத்துல கூட நம்ம சக பிள்ளைகளே ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ தெய்வம் ஞான மார்க்கத்திற்கு செல்லும் விஞ்ஞானிகளுக்கு இந்த கஞ்சா புகை மிகவும் தடையானது என்று பலவாறு அவர்களுக்கு அறிவுரைகள் கூறுவாங்க. அப்படி கூறியும் பல ஞான முனிகளின் புகன்றும் அவர்கள் அதை மறுத்து தெய்வம் அவர்களையும் கஞ்சாவை பழகி கொள்ளும்படி மட்டுமே வற்புறுத்தி கொண்டார்கள். அவங்க தெய்வம் சொல்ற எந்த வார்த்தையும் அவங்க காதுல வாங்க மாட்டாங்க. சாமி நீயும் பழகிக்கோ சாமி, கஞ்சாவை புகைக்க பழகிக்கோ சாமி அப்படின்னு தங்கள் மாதிரி அவங்களையும் இழுக்கத்தான் நினைப்பாங்களே தவிர அவங்க நிலைக்கு நாம போலாமேன்ற எண்ணம் துணி கூட இல்லாதவங்களா இருப்பான். அந்த ஜமீன்தார் மட்டும், அந்த அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு ஜமீன்தார், அவருக்கு கொஞ்சம் காதுல ஏறும் பெருமான் அவர்களுடைய அந்த வார்த்தை. அந்த ஜமீன்தார் மட்டும் தெய்வம் சொல்லுவதில் ஒரு உண்மை இருக்கிறது என்று உணர்ந்து தெய்வ வாக்கியத்தை மதித்து மரியாதையுடனும் பக்தியுடனும் தெய்வத்தை வணங்கினார். ஆனால் அந்த பொய் பாசாண்டியர்களின் கையில் அவர் சிக்கி இருப்பதால் எதுவும் செய்ய இயலாது அவர் விழித்துக் கொண்டிருந்தார். இந்த மெய்ஞானத்தை இது போன்ற சன்னியாசிகளிடம் புகுத்தவே முடியாது என்பதனை தெய்வம் அவர்கள் அறிந்து அம்மடத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். முடிந்த அளவு தொடர்ந்து விடாமல் அவர்களுக்கு பலவாறு எடுத்து சொல்லியும் அந்த கூட்டத்தில் யாரும் திருந்தவில்லை என்பதால் இறுதியாக ஒரு நாள் மிகவும் வருத்தத்துடன், வேறு யாருக்கு ஞானம் வந்தாலும் வரும், உங்களை போல பாசாண்டி சன்னியாச சாமிகளுக்கு ஞான வாசனை கிட்டவே வராது என்று கூறி சபித்து விட்டு கோபமாக தாங்கள் அணிந்திருந்த காஷாய அங்கியை அவர்கள் முன்னே திடீரென்று கிழித்து எடுத்து அவர்கள் மேலேயே வீசி எறிந்தார்கள். அங்கிருந்த ஜமீன்தாரின் வேலையாளிடம் 8 முழத்தில் வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை பாகை கட்ட கிளாஸ்கோமல் வாயில் துணியையும் வாங்கி வர சொல்லி அது வந்த பிறகு அதை அணிந்து கொண்டு இனி கௌரவமாக இல்லறம் நடத்தும் குடும்பஸ்தர்களையே மெய்யிற்கு இழுக்க பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்கிருந்து மதுரை நோக்கி நடந்து வந்து விட்டார்கள். இதுதான் நாம் அந்த புத்தாடை புனைவதற்கு காரணமான திருவிழாவாக இருந்தது. எப்படி அந்த காஷாயுடைய கிழிச்சு எரிஞ்சு அந்த பக்கத்துல இருந்த அந்த ஹாஜி முசா சேட் கடையில அவங்க புது துணி வாங்கி அந்த தலைப்பாகியும் அவங்க ஒரு அங்கியும் கட்டிட்டு அவங்க வந்தாங்களோ, அது போல நாமளும் அன்னைக்கு புத்தாடை புனியணும் அப்படிங்கிறது தான் இந்த திருவிழாவை ஏற்படுத்தியிருக்கோம். இப்படி நம்ம எல்லாம் ரட்சிக்க அன்று அவர்கள் திருவுள்ளத்தை மாற்றி திரும்பிய ஒரு சரித்திரம் இது. இந்த சரித்திரத்தில் வரும் மேலே குறித்த அந்த மடத்து சாமியார்களின் போலித்தன நடவடிக்கை அனைத்தையும் அப்படியே தத்ரூபமாக நாடகமாக்கி குடிகாட்சி திருநாளில் நடத்த மெய்வழி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க திட்டமிட்டார்கள். இதெல்லாம் எப்படி ஒரு நாடகத்துக்கு ஒரு சினிமாவுக்கு ஒரு டைரக்டர் இருந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களோ, அது போல பெருமானவர்கள் ஒரு டைரக்டரா இருந்து ஒரு சாமியாருக்கும் ஒரு அனந்தர் அவர்களை தேர்ந்தெடுத்து, அந்த அடியாருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து, அந்த ஜமீன்தாருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் அந்த நாடகத்தை இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்து அவங்க டைரக்ட் பண்ணி அவங்களும் தானும் ஒரு நடிகராக அதுல வந்து பங்கேற்று நடிச்சு அப்படியெல்லாம் நமக்கு வழங்கினாங்க, நமக்கு ஞானத்தை ஏற்றுவதற்கு. அதன்படி அந்த நாடகம் தெய்வ பிள்ளைகளை கொண்டே முதலில் அந்த கருமான குடிக்காட்சி திருநாள் அன்று காலை 7 மணிக்கு சாலையின் வீதிகளில் ஆரம்பமாகும். அந்த காவடி எடுத்துக்கிட்டு அந்த சாமியாரோட பக்தர்கள்லாம் அந்த காவடி மாதிரி தொங்கிக்கிட்டு சங்க ஊதிக்கிட்டு நம்ம சாலையில வீதி வீதியா வருவாங்க, வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு. தத்ரூபமாக போய் பாசாண்டி வேடமிட்ட சாமியார் கூட்டத்தை தம் பிள்ளைகளை ஏற்க சொல்லி சாலையில் 4 வீதிகளிலும் இருந்து நெற்றியிலும் தோள்பட்டையிலும் நாமமும் விபூதியும் பட்டை பட்டையாக குலைத்து தீட்டிக் கொண்டு இடது தோளில் அன்னக்காவடி தாங்கியும் வலது கையில் சங்கு ஒன்றினை பற்றியும் பூம் பூம் என்று ஊதி அரகர சம்போ மகாதேவா, இந்த சத்தமெல்லாம் கேட்கும் வைகாசில அன்னைக்கு அரகர சம்போ மகாதேவான் சாமியார்கள்லாம் சுத்தி வருவாங்க சாலையில. ஒரு பெரிய காட்சியாக இருக்கும் அதெல்லாம். இந்த பல்வேறு விதமான சாமியார்களை மூலைக்கு பிச்சை கேட்டு ஆண்டிகளாக வரும்படி செய்து கடைசியாக தெய்வ சந்நிதி வரும்படி சொல்லி இந்த நாடகத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆலயம் உள்ளே தங்கள் திருமுன்பாக இவர்கள் வந்த பிறகு தெய்வம் அவர்கள்
சாமிகள் எல்லோரும் எந்த ஊர் என்று அவர்களை பார்த்து வினவி விசாரிக்க வந்து அப்படியே உட்காருவாங்க. சுவாமிகள் எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்து அமருவாங்க. அப்படி அமரும் போது அனந்தாதி தேவர்களும் மெய்வழி குல மக்களும் வியந்து கேட்டு அறிந்து கொள்ளும் வண்ணம் உலகில் உள்ள போலி சாமியார்களின் பித்தலாட்டங்களை அவர்கள் வாயிலாகவே உளரும்படி அந்த நாடகத்தில் அவங்க எல்லாம் உளருவாங்க. நான் இந்த ஊர்ல இருந்து வர்றீங்க, நான் இமயமலையில இருந்து வர்றேன், கைலாயத்துல இருந்து வர்றேன், அங்க இருந்து வரேன், இங்க இருந்து வரேன்னு உளருவாங்க. இப்படியெல்லாம் என் மூடத்தனமாக வாக்குவாதம் பேசி உரையாடல்களை அப்படியே அந்த நாடகத்தில் பிள்ளைகளை கொண்டு பேச வைத்து நடிக்க வைத்தார்கள். நாடகம் முடிந்தவுடன் அந்த பிள்ளைகளுக்கு தீர்த்தம் போட்டு திரும்ப பரிசுத்த பிள்ளைகளாக ஆக்குவார்கள். நாடகம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் தீர்த்தம் போடுவாங்க. இப்படியெல்லாம் மெஞ்ஞான அருள் நெறியை தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாடகமாக நடிச்சு காட்டி பெருமானவர்கள் செய்த அந்த காட்சியை தான் நாம அன்னைக்கு ரொம்ப அந்த நாடகம் எல்லாம் இல்லாம இப்ப நடக்கிற திருவிழாவையும் அன்னைக்கு நடக்கிற திருவிழாவையும் மனசு ஏங்கி நினைச்சு பார்த்து அதுக்கப்புறமா பெருமானவங்க நாம் புத்தாடை அணிந்து கொண்டோம், உங்களை எல்லாம் ஆட்கொள்ள எழுந்த இந்த சம்பவத்தின் நினைவாக நீங்கள் எல்லோரும் விடுதிக்கு சென்று புத்தாடை புனைந்து ஆலயத்திற்கு வாருங்கள் அப்படின்னு கம்பீரமா பெருமானவங்க எழுந்து நின்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் விடுதியில போய் புத்தாடை அணிஞ்சிட்டு ஓடி வருவோம். இப்படி அனந்தாதி தேவர்கள் குழந்தைகள் எல்லோரும் தங்கள் விடுதிக்கு சென்று புத்தாடை புனைந்து மிக்க ஆனந்த கழிப்புடன் ஆலயத்திற்கு திரும்பி வந்து பெருமானவர்களை தோத்திரம் செய்வது வழக்கமாக இருந்தது. இப்படித்தான் புத்தாடை புடைச்சு கருமான குறிக்காட்சி திருவிழா ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு பாவ மன்னிப்பு சொல்றது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, எல்லாரும் புத்தாடை முடிஞ்சிட்டு வந்து வேற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது புத்தாடை புனைந்து வேற வெட்டி கதையெல்லாம் பேசக்கூடாது, எல்லாரும் பெருமானவர்கள்ட்ட அந்த பாவ மன்னிப்பு சொல்லலாம், வேற பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற அந்த நன்னம்பிக்கை வைப்பு என்கின்ற அந்த பாவ மந்திரத்தை அந்த புத்தாடை புனைந்து எல்லாரும் ஓதுகிற அந்த முறையிலும் பெருமானவங்க எடுத்து வச்சாங்க. இப்படித்தான் இந்த ஆடுமைப்பு திருவிழாவும் அந்த பாசுபத கங்கணம் திருவிழாவும் பாட்டேற்பரானவர்களுடைய உச்சி உத்தரவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மறுநாள் புத்தாடை புனைகிற திருவிழாவும் அந்த நன்னம்பிக்கை ஓதுகிற திருவிழாவும் நம்முடைய பெருமானவர்களுடைய உச்சி உத்தரவாக இருந்தது. இப்படி நம்முடைய பாட்டேற்பரானவர்களுடைய அந்த உத்தி உத்தரவின் பிரகாரமும் நம்முடைய பெருமானவர்களது உத்தி உத்தரவின் பிரகாரமும் நாமெல்லாம் இந்த திருநாளை நம்முடைய பெருமானவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த திருவிழாக்கள்ல இது ஒரு முக்கியமான திருவிழாவாக, எதுக்கு நம்மளுக்காக இந்த உலக மக்களுக்காக இறங்கி அந்த சூரியன் உதித்தது போல அந்த ஞான சூரியன் திருப்பரங்குடி மலையிலிருந்து உதித்து இன்னைக்கு பிரகாசமாக உலகம் பூரா ஒளி வீசிக்கிட்டு இருக்கேன். அதை நாம கொண்டாடி மகிழ வேண்டும் அல்லவா? அதைத்தான் நாம வருகிற அந்த வைகாசி 17, 18 நாட்களில் நாம் எல்லாம் கொண்டாட இருக்கிறோம். அதனால நாம எல்லாரும் இன்னைக்கு அந்த ஆடுமைப்பு திருவிழா பாடல எல்லாரும் பாடலாம்னு நினைச்சேன். இப்ப நேரம் ஆகுது. ஒவ்வொருத்தரும் நம்ம முதல்ல எல்லாம் ஒருத்தவங்க ஓட மற்றவங்க திரும்ப பாடுவோம். அப்படி பாடினா நேரம் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒரு 4 அடிகளாக நம்ம இன்னைக்கு படிக்கலாம்னு நினைக்கிறேன். யாராவது முதல்ல அத படிக்கிறீங்களா? ஆடுமைப்பு திருக்கோலப்பா. யாராவது முதல்ல அணிகொள் நீதி அமரரவி பாடுங்க. யார் பாடுங்க? ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். இதை நம்ம ஆடுமேய்ப்பு திருவிழா பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆடுமேய்ப்பு திருவிழா போதும் பாசுபத திருக்கோலப்பா புத்தாடு புரட்சி திருவிழா எல்லாம் எதுக்கு நம்ம கெட்டு பாட்டையா நமக்காக எப்படி எடுத்து வச்சாங்கன்னா நம்ம அந்த பாத்தைய நம்ம மேல வச்ச கருணை நம்மளுக்கெல்லாம்
எங்க நம்ம வீடு வைத்திருந்த அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாய் பிடித்து எங்களுக்கு ஞான பிதாவாக தங்களின் தவப்புகாரரே தந்தருளே என்றையும் இந்த தெய்வீக சபையின் வேதாந்த கடலில் வாய்மடுத்து புத்துயிர் பெற்று வீணருக்கு எட்டாது ஜீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாட்டும்படிக்கு ஜீவேச வாழ்க்கையில நம்ம அடியார்களா இருக்கணும். நம்ம இந்த செய்வழியை பெறணும். இந்த மக்கள் நம்ம பேரைகளாய் நமக்காகவே நம்ம தெய்வத்தை வாழ்ந்து அவங்களுக்கு அந்த ஏது உருவாக்கி நமக்காக இந்த திருவிழாக்கெல்லாம் பார்த்து அதை உறுதி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இந்த ஆடு மேய்ப்பு திருவிழா. அது பாட்டையா இதுல பாட்டையாவை பிரியாமையே நம்ம தெய்வம் அவர்களோடய இருக்கிறது பாட்டையாவுக்கு இந்த அருஞ்சூரியனா பிரகாசிக்கிறாரு. ஆனா மேகம் போல நம்ம மறைச்சிருந்து அந்த உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்காம இருக்குமே. இவரை தனியா பிரிச்சாதான் நம்ம விட்டு தனியா பிரிஞ்சு இருந்தாதான் இதோட சூழ்நிலை பழிச்சுன்னு தெரியும். நம்மள இவர் சொல்லிப்பாரு இந்த உலகத்துக்கு பிரகாசத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு பாட்டையாவோட பிரிஞ்ச ஒரு உறுதி பண்றாரு. அதனால ஆடு மேய்ப்பு திருவிழா மேய்ச்சிட்டு வா அப்படின்னு தெய்வத்துக்கு ஒரு கட்டளை இடுறாரு. அதுவே தொழிலாபகரமா ஏற்கிறது நம்ம தெய்வம் ஆடு மேய்ப்பு திருவிழாவை ஏற்றுக்கிறாங்க. அதை நம்ம அந்த அதுவும் ஜோதினால நம்ம தெய்வம் விளங்கணும் அப்படின்ற ஒரு யுக்தி பண்றாங்க. அப்புறம் பாசப்படுத்த பாசப்பதத்தை அது ஒரு யுக்தி. அது கடவுள் தவம் திருப்பரங்குன்றத்தை போய் தவம் பண்ணேன். ஏன்னா அந்த தவத்துலதான் அவங்களுடைய எல்லா சொந்தத்தையும் முன்னாடியே கையில பெற்று வந்தாலும் யாரும் கண்டாடி பூமி அதுல மாற்றக்கூடிய கடலையா இது வரும்போது தங்கும். யாவற்றாலும் கருத்தீந்து கை தெரியாது இது வரும்போது தங்கும். உலகத்து பூலக்கண்கள் அறியாத எந்த பொறுமும் கருப்போங்கிய வாரி ஆய்ந்த மேம்பெருக்கு சூடேறிய பட்டயமும் பூமி அறிவும் வாசையுள்ள கடலறியாது இது வரும்போது தங்கும். யாவற்றாலும் கடத்தீந்து செய்தறியாத கவனகன வேகம் கொண்ட உயிர் சக்கரமும் ஒரு தேவதன்றி கருமாவும் ஒளிக்கூட மரியாத சூழம் வேர் பராமரிசமும் இவ்வுலகத்தில் உள்ள மனபலங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து தூக்கதற்கு கூட ஓரளவும் இல்லாத பெய்மை எவனுடைய அதிகார பலத்தை ஒதுக்கி இருந்து மகிழ்ச்சி போப்பானது. சகாசரி உயிர்கலை செயல்போன்று விளங்கும் நூல்போல் முன்கள் இதோடைய துடி உடுக்கையும் உங்கராசு வான்பயை போன்று இதுவரை எவரும் பற்றறியாது அரிய தவோ செல்நாமமும் யாரும் கண்டறியாத தண்டாயுதமும் எங்களுடைய தங்கமேலாகிய நாயகம் ஒரு இரு கதங்களும் தேவர்களும் கண்டு மகிழும்படி இழந்தாக்கு பெற்று இரண்டாத உலகம் பெரிய அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமும் போன பெற்றார்கள். இந்த பாசுரம் அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமா அவங்க அந்த பாட்டை அவங்களுக்கு அந்த இதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா புத்தாடு புணர்ச்சி தெய்வம் அந்த எல்லா சீரும் பெற்றுட்டு பாட்டு அவங்களுக்கு பெரிய மனம் இல்லாத அவங்க கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க. அதான் ஆசா இந்த கட்டளை ஆயிட்டே உலகம் உயிருக்கு உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு ஆசானுடைய கட்டளை பெருமையா தாங்கி அவங்க வீதி வீதியாக சென்று இந்த மெய்ய புறப்பட இருக்கிறாங்க. அதுக்கு சன்னியாசிகள் மரங்கள்ல போனா அவங்க சன்னியாசிமார்கள் வீட்டு காதல்கள் ஈஸியா அது மிக எளிமையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அவங்க மூலமா அந்த உலகத்துக்கு படுத்தினாங்க. அந்த தாந்தோடி அந்த மரத்துல போய் தங்குறாங்க. அங்க கண்டா எல்லாரும் கண்டா அடிச்சுட்டு போலி சாமியார்களாக பார்த்துட்டு தெய்வம் இவங்களெல்லாம் ரொம்ப போலி சாமியா தான் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த மெய்க்க கொடுக்க முடியாது. அது கொடுக்குற ஆதரவு இவங்களுக்கு இல்லை அப்படின்னு அங்கேயே அந்த ஆடிய பீச்சு இருந்து விட்டு தான் புதுசா ஆடி அணிஞ்சுக்கிறாங்க. இது சம்சாரிகளுக்கும் அதுதான் இந்த மெய்யை ஏற்றி வைக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு போது அந்த மெய்ஞானிகளா ஆக்க வேண்டும் என்று சம்சாரிகளுக்கு ஜீவ சிம்மாசம் நம்ம நினைவு சிங்காசனம் அமைச்சு இந்த ஜீவநீர சிம்மாசத்தை அவங்க ஏறி இந்த மெய்ய பரப்பலாம் அப்படின்னு அந்த வராங்க. அதுதான் அவங்க அந்த பழைய துணியை கிழிச்சு புத்தாடை அணிஞ்சிருந்து நம்மள எல்லாரும் நீங்க எல்லாம் போய் புத்தாடை அணிஞ்சிருந்து வாங்க அப்படின்னு அந்த யுக்தியை கொடுக்குறாங்க. பாவ விமோசனத்தை எல்லாரும் உட்காந்து பேசாம இந்த பாவ விமோசனத்தை வந்திருக்கோம்
நம்பிக்கை அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்து தாங்க நீ பாவம் நீக்கி போட்டுக்கோங்க, எப்பவுமே இறைவனுடைய திருவருளுக்குள்ளதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு அந்த பாவமாத்திரை நம்ம தெய்வாவிகள் நம்மளுக்கு கொடுத்தது அப்படின்னு இந்த சபையின் மூலமா ஒடுக்கப்பட்டு எனக்கு போய் மீண்டும் மீண்டும் சொல்றோம். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். நம்மளுடைய குரு பெருமான் அவங்க நம்மளுடைய ஞானபிதா அவங்க நம்மளெல்லாம் அதாவது நம்மளுடைய துக்க உடலை நீக்கிறதுக்காக அவங்க அந்த துக்க உடலை ஏற்று நமக்கு ஒரு ஞான குரு இல்லையே அப்படின்னு வாடி வருந்தி கொண்டிருக்கும் போது அவங்களுடைய தந்தையாகி அவங்க அந்த குருபெரான சந்திக்காங்க, அந்த மரகத மாமனையை சந்திக்காங்க. சந்திச்ச உடனே அவங்களுடைய அந்த அந்த ஒரு ஒற்றை சொல்லுக்காக அதாவது இந்த அவங்க செய்கிற வேலையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுடைய அவங்களுடைய அந்த குரு சொல்லி இணங்கி அவங்களோட மனதில் தைத்து குருவே அது எல்லாமே குருதான் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால செய்வதாக அவங்களை குருவாக ஏற்றிக்கொண்டு அவங்க பெருமாள் அவங்க தொடர்ந்து சென்று அப்புறம் அவங்களுடைய உத்தரவின்படி அவங்க தன்னுடைய நம்ம அவங்களுடைய அந்த சுத்தாகித்த அந்த அவங்களுடைய சீரருக்கு அவங்க மகவாகி அவங்களுக்கு மேட்டிமை குணம் இருக்கக்கூடாது, அந்த மேட்டிமை குணம் இருக்கக்கூடாது, அந்த தாழ்மை குணம் எப்பயுமே தன்னை உயர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த குணங்களை எல்லாம் நீக்குவதற்காக அவங்களுக்கு அந்த ஆளுமை தொழிலாகி அந்த தொழிலை நம்ம குருபுரான் அவங்களுக்கு ஒரு கட்டளையாக அவங்க முக்கிய உத்தரவின்படி கட்டளையிடுறாங்க. அப்போ அவங்க நம்ம பெருமான் அவங்களும் அதாவது தலைக்கிட்ட வீரமாக ஏற்று அந்த ஆளுமைக்கு தொழில் அப்புறம் ஏற்றுக்கொண்டு அங்க ஆளுமைக்கு தொழிலை மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டு வர்றாங்க. நடத்தி அதுக்கப்புறம் அடுத்த உத்தி அவங்களுடைய குருபரனுடைய இரண்டாவது உத்தி அப்படின்றது பாசுபத சந்தனம், அதாவது குருபரன் அவங்களுடைய ஆசீர்வாத சந்தனம் வேணும் அப்படிங்கிற நம்ம குருபெருமான் அவங்க அவங்களுடைய அருள் தவத்தினாலதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறோடைய அவங்களுடைய அந்த திரு உள்ளத்தின்படி அவங்க திருப்பரங்குன்ற மலையில போய் தவம் புரியறதுக்காக அவங்க அவங்களுடைய அந்த கட்டளை இரண்டாவது கட்டளையை நம்ம பெருமான் அவங்களுடைய அந்த இடமும் எல்லையும் அவங்க குறிப்பிட்டபடி அந்த இடத்திற்கு கேட்டு அந்த கோயில அந்த 12 வருட காலம் தவம் இருந்து அப்புறம் அந்த சன்னதங்கள் எல்லாம் பெற்றாங்க. எல்லா சன்னதங்களையும் பெற்ற கோடீஸ்வரராக, ஒரு கோடி கண்டவர்கள் நம்ம தெய்வம் 4 கோடி கண்ட கோடீஸ்வரராக, 1 கோடி கண்டவருடைய எல்லா சன்னதங்களும் கைவிடம் பெற்றோம். நம்ம தெய்வம் 4 கோடி கைவிடம் பெற்றவர்களாக எல்லா சன்னதங்களையும் பெற்று அந்த எல்லோரும் பெற முடியாத அர்த்தத்தை எல்லாம் பற்றியும் பெற்றாங்க. அந்த அவங்களுடைய குருபெருமானுடைய அந்த வாக்குகளுக்கு ஆசீர்வாதத்தை அவங்க பெறாங்க. இவ்வாறாக இந்த 2 உத்தரவுகளும் அவங்களுடைய குருபெருமான் மூலமாக நம்ம தெய்வத்திற்கு கிடைத்தது. அடுத்து நம்மளுக்கு இப்ப அந்த 2 ஆளுமை போலப்பா அதுக்கப்புறம் பாசுபத சங்கரப்பா அவங்களுடைய குருபெருமான் நம்ம தெய்வம் அவங்களுடைய குருபெருமானுடைய உத்திப்படி நம்மளுக்கு அந்த விழாவாக நம்மளுக்கு கிடைக்கிறது. அடுத்து அந்த புத்தாடை குடை நம்ம பெருமான் அவங்களுடைய உத்திப்படி நம்ம பெருமான் அவங்களுடைய குருபெருமானின் கட்டளையை தலைமை தாங்கி அந்த உலகத்தை விரிக்கு பொருட்டாக அவங்க மதுரை முகதிக்கு நம்மளை அனைவரையும் அந்த ஜீவ சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்காக அவங்க குருபெருமான் சொன்ன கட்டளைக்கு நம்மளெல்லாம் நம்மளுக்கு அந்த மெய்ப்பொருளை வழங்குவதற்காக அவங்க வீதியாக அழைத்து ஒரு அந்த கான்தோண்டி மடங்கிற ஒரு மடத்துல போய் இருக்கும்போது அங்க உள்ள குருமார்கள் யானைக்கு இல்லாதவங்களாக கான்தோண்டியர்களாக அந்த மாதிரி அவங்க அப்படி ஒரு தீய வழியில நடப்பவர்களாக இருப்பதை கண்டோட மனம் திருத்தி இவங்களுக்கு யானைக்கே வராது, இவங்கள்ட்ட யானத்துல மெய்ப்பொருள் அவங்களுக்கு வழங்க முடியாது அப்படின்ற மனசுல விருப்போட அந்த காரியுடைய தெரிவித்து அவங்க புது ஆடை வாங்கி அனுப்புறதுதான் நம்மளுக்கு புத்தாடை கொடை திருவிழாவாக நம்ம தெய்வம் அவங்க நோக்கி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்சிகள் எல்லாம் நம்மளுக்கு அவங்க நம்மளுடைய அந்த நம்மளுடைய நீதி சபையில அந்த நம்முடைய சாலையை பத்தியில அந்த காட்சிகள் எல்லாம் எல்லா அனந்த பெருமாள்களை வைத்து அவங்களை நடத்தி காட்சி அதெல்லாம் நம்மளுக்கு மனதில் பதிவுபடி நான் பட்ட பாட்டையெல்லாம் அதாவது நான் பட்ட பாட்டு நீ பட்ட பாடாத நிலையை நம்ம பெருமான் அருளியபடி அந்த பாடெல்லாம் எனக்கு ஆனா அதனுடைய பலன் மக்களுக்கு இருக்கணும்னு சொல்லி அப்படி திருவிழாக்களை எடுத்து வைப்பதன் மூலமாக மக்கள் அவங்க நம்ம பெருமாள் பட்ட கட்டளையா நாம் பெருமாள் பட்ட கவலை அந்த பாடெல்லாம் நினைத்து அவங்க அந்த மனம் உருகி மனம் பத்திட்டு அவங்கெல்லாம் தேர்ந்து நினைக்கணும் அப்படிங்கிறதா ஆனா மகிழ்ச்சியை பற்றி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெருமானாக நம்மதையும் இந்த திருவிழாக்கள் எல்லாம் எடுத்து வைத்து அதன் மூலமாக அவங்களோட நினைப்பொரு வாழ்க்கையில நம்மளுக்கெல்லாம் அந்த அர்த்தவ கட்டளை எடுத்துட்டாங்க. நாமும் அந்த திருவிழாக்களை கொண்டாடும் போது பெருமானவர்களை மனம் உருகி கசிந்து வேண்டி அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்க நம்ம தினமும் திருவிழாக்களை வேண்டிக்கணும் அப்படிங்கிறத விரும்பிக் கொள்ளுமா. நமஸ்காரமா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். அந்த திருவிழா எப்படி வந்ததுன்னா தெய்வம் பாட்டையரும் அகிலவனம் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம்
எல்லாம் முடிஞ்சோடனே தெய்வம் வந்து இப்போ அவங்க வந்து தவத்துல ஏத்தணும். இப்ப தவத்துல ஏத்தும் போது பாட்டியார் என்னன்னா தவத்துல ஏறிட்ட உடனே அவங்களுக்கு வந்து அந்த மேட்டிமை அப்படின்னு வராதுன்னு தெரியும். இருந்தாலும் வந்து பாட்டியார் வந்து அப்படி அவங்க சன்னதம்லாம் பெற்ற உடனே நமக்கு வந்து அவங்க கீழே இறங்கி வந்து நம்ம பாட்டியாரோட நம்ம பேரங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து அழிக்கணுன்றதுக்காக வேண்டி அவங்கள வந்து ஆடு மேய்க்கும் ஒரு 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 ஆண்டு வந்து ஆடு மேய்க்கும் பணியை வந்து அவங்களுக்கு இடுறாங்க. அப்ப அவங்க அப்பயும் வந்து எந்த கேள்வியும் கேட்காம போய் ஆடு மேய்க்கும் அந்த இது வந்து அணிகலனா அவங்க ஏத்துட்டு, ஏன்னா எப்பவுமே வந்து குரு சொன்னதுக்கு வந்து எதுவுமே அவங்க வந்து கட்டளையை சிறமே தாங்கி நடந்தவங்க. அதனால அவங்க எந்த கேள்வியும் கேட்காம இவ்வளவு நாள் இருந்துட்டோமே, 12 வருட காலம் அவன் குரு பிரானோடயே இருந்தோமே, இப்ப எதுக்கு ஆடு மேய்க்க சொல்றாங்கன்ற கேள்வி கூட அவங்களுக்கு கேட்காம அவங்க போய் அந்த ஆடு மேய்க்கும் தொழிலை வந்து ஆபரணமா ஏற்று அவங்க வந்து தந்தையிட்ட இது வந்து அவங்க சிறமே தாங்கி அதையும் செய்யறாங்க. அப்ப அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்து தவம் இருக்க சொல்றாங்க. அங்கேயும் போய் தவம் இருந்து வந்து அப்போ இறங்கி வந்துட்ட உடனே அப்ப வந்து அவங்க பிரியணும். ஏன்னா வந்து அக்கா ஒருத்தங்க எடுத்து கொடுத்தாங்க. அவங்க வந்து மேகமா வந்து அந்த சூரியனை வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த சூரியனோட ஒளி வந்து வெளியில படல. அதனால இது தெய்வம் வந்து சூரியனா இருக்காங்க, பாட்டியர் வந்து மேகமா அவங்க பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கா மாதிரியும், அத வந்து உலகத்துக்கு வந்து பிரகாசம் கொடுக்கணும்னா அந்த மேகம் வந்து மறையணும், அப்பதான் அந்த பிரகாசம் வந்து வெளியில வரும் அப்படின்றதுக்காக பாட்டியர் கூடயே வந்து தெய்வம் இருந்தாங்கன்னா அவங்க தனியா வந்து அதை எடுத்து பண்ண முடியாதுன்றதுக்காக அவங்கள தனியே வந்து நிறைய நேரத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிரிஞ்சு இருந்தாலும், அப்ப இங்க வந்து தவத்துல இருந்து அவங்க வந்து சன்னதம் எல்லாம் பெற்ற உடனே அவங்கள போய் பார்க்கும்போது எல்லாமே சொல்றாங்க. இந்த தேவ சபையில மகா சபையில வந்து இங்க உங்களுக்கு அவதாரம் செய்யும் போது யாரு குருபிரானா வந்து அவங்களுக்கு இருக்காங்கன்ற கேட்ட உடனே அவங்க பாட்டியை வந்து அவங்க ஒத்துக்கிட்டதாகவும் அதே அந்த மாதிரி அவங்க வந்து அவதரிச்சதாகவும் அவங்க எல்லாமே எடுத்து அவங்களுக்கு ஞாபகம் இந்த மனத்தூளத்துல வந்ததுனால அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவங்களும் வந்து அந்த கை ஏந்தின உடனே அவங்க குருபிரானா நினைச்சு கை கூப்பி வணங்கும் போது நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்கறிதுன்னு சொல்லிட்டு பாட்டியர் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இப்ப அவங்கள பிரிஞ்சு நமக்காக அவங்க யாருக்காக பாட்டியர் வந்து அவங்க 2 பேரும் தெய்வம் வந்து அவங்க எல்லாமே பெற்றுட்டாங்க, அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. ஆனா யாருக்காக இவ்வளவு பாடும்னா நமக்கு பேரங்க அவங்க பாட்டியரோட எண்ணம் வந்து நமக்கெல்லாம் கொடுக்கணும், இந்த உலகத்தை உயிரிக்கணும். அதுக்கு அவங்க தனியா போனாதான் இந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியும். அவங்களோட சுமைய வந்து எடுத்து தெய்வத்து மேல வச்சுட்டு அவங்க வந்து இத பணி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து சொல்றாங்க. அவங்க தனியை விட்டு பிரியும் போது அது மானியத்துலதான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பிரிஞ்சு வந்து வராங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க எப்படி வந்து பாட்டியரை சந்திச்ச உடனே அந்த மெய்ப்பொருளை வந்து பற்றினார்களோ அதே மாதிரி வந்து நம்ம ஒரு மெய்ப்பொருள் கொண்டு வந்திருக்கோம். இந்த மக்கள் எல்லாம் வந்து அந்த பிள்ளை இல்லாதவர்கள் வந்து அந்த இது முகந்தார் போல அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நம்ம கொண்டு போனோடனே இவங்க அப்படியே வந்து கூடி நம்ம கிட்ட இருந்து வாங்கிப்பாங்கன்ற எண்ணம் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பொய் சாமியார் கிட்ட போயிட்டு அவங்க எல்லாமே எடுத்து கொடுக்கலாம், இது முதல்ல பரப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களோட உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது எல்லாமே ஒரு கேவலமா அந்த கஞ்சா பிடிச்சிட்டு அந்த மாதிரியான இதுவா வந்து சாமியாருங்கெல்லாம் இருக்காங்க. அப்ப அந்த சாமியாருடைய தூக்கி கிழிச்சு எரிஞ்சு போட்டுட்டு அவங்க வந்து வெள்ளை துணியை வாங்கி போட்டுட்டு இது வந்து சாமியாருங்களுக்கு உகந்தது கிடையாது. இவங்க எல்லாமே அதுக்குள்ள போய் பார்த்தவங்கதான் தெரியுது அவங்களோட இது எல்லாமே நம்மளை ஏமாற்றி பழிச்சிட்டு இருக்காங்களே தவிர ஒரு போலியா வந்து உடம்ப வயிறை வளர்த்துட்டு அவங்க ஏதோ சொல்றேன்றது வந்து அந்த மக்கள்லாம் போய் அவங்க காலில் விழுந்து அந்த மாதிரி ஏமாத்திட்டு பழிச்சிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுட்ட தெய்வம் அவர்கள் வந்து நமக்கு வந்து இது வந்து வெளியில வந்துதான் நம்ம சாமியார்களுக்கு எல்லாம் இது வந்து உகந்தது கிடையாதுன்னு வெளியில வந்து நம்ம தேடி வராங்க. இப்ப வந்து அதை எப்படி நீங்க கொண்டு போனீங்கன்னு தெரியலக்கா, இது ரொம்ப பெருசா போகுது.
அப்புறம் வந்து இது எப்படி வந்ததுன்னா, ஒரு நாள் தெய்வம் ஆலயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பாட்டையரை வந்து ஞாபகம் வரும்போது அவங்க வந்து கால்ல எல்லாம் எதுவுமே போடாம அதே ஒரு அந்த ஒரு உடையிலேயே போயிட்டு காடு யாருக்கும் தெரியாம போய் ஆடு மேய்க்கிற அந்த இடத்துக்கு போனோடனே அனந்தர பெருமக்கள்லாம் போய் பார்த்து அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு வந்து பாட்டையரோட ஞாபகம் வந்ததாகவும் அவங்க அங்க போயிட்டு அந்த ஆடு மேய்த்ததாகவும் அப்புறம் எல்லாரும் போயிட்டு அழுது அவங்க அந்த அந்த காட்சியை பார்த்து அனந்த பெருமக்கள்லாம் வந்து காலில் கூட வந்து காலனி போடாம அப்படி போயிட்டு வந்ததை வந்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே அப்பதான் இது ஆரம்பிச்சதாகவும் வந்து திருவிழா இந்த மாதிரி நம்ம வருடம் அவங்களோட இப்போ நம்ம அந்த திருவிழான்ற வச்சுதான் நம்ம இந்த ஆடு மேய்ப்பதை பத்தி பேசுறோம். ஸோ அதுக்காக வேண்டி இது திருவிழாவா எடுத்து வச்சதாகவும் அந்த மாதிரிக்கா இது அப்படி போயிட்டே இருக்கோம்க்கா. நமஸ்காரம்ப்பா, நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.